செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் தூரிகையானாய் காரிகையே. அத்தியாயம் 19. வினோதிடம் சொல்லியபடி மறுநாளில் இருந்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள் பிரதன்யா. அவளின் திருமணம் பற்றி செய்தித்தாள் வரை வந்திருந்ததால் சிலர் அவள் காதுபடவும் அவள் அறியாமலும் விமர்சித்தனர். ஆனால் அவளே இதையெல்லாம் எதிர்பார்த்தாள் என்பதால் அவள் எதையும் பொருட்படுத்தவில்லை. நாட்கள் சென்று அவளை பற்றிய விமர்சனமும் நின்றது. 15 நாட்களுக்கு மேல் கடந்த பிறகும் வினோதனிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. சுகன்யா வேறு முணுமுணுத்துக் கொண்டே இருந்தார். அவள் வாழ்க்கையை அவளே பாழாக்கிக் கொண்டாள் என்று பேசி பேசி ஓய்ந்து போனார். அன்னையின் பேச்சை எல்லாம் காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை அவரின் மகள். அன்று காலையில் காக்கி உடையில் தயாராகி உணவு உண்ண வந்தமர்ந்தாள் பிரதன்யா. டியூட்டிக்கு கிளம்பிட்டியாமா? எதிரே அமர்ந்திருந்த ரவிச்சந்திரன் கேட்க, ஆமாப்பா என்றாள். வினோக்கிட்ட இருந்து எதுவும் தகவல் வந்துதாமா? நீ ஏதாவது ஃபோனில் பேசினியா? இன்னும் இல்லைப்பா, நானும் பேசலை. ஏம்மா, பேச வேண்டியது தானே? நானே அவருக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன்ப்பா. இதில் என்னம்மா அழுத்தம் இருக்குது? அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, என்ன செய்ய போகிறாருன்னு நமக்கு தெரிய வேண்டாமா? இல்லைப்பா, கொஞ்சம் பொறுமையாக இருப்போமே. அவருக்கு ஏற்கனவே இக்கட்டான நிலையை உருவாக்கி வச்சுருக்கேன். அதை அவர் மனசு ஏற்றுக்கிட்டு அன்றாட வேலையெல்லாம் ஆரம்பிக்கவே டைம் வேணும். பார்ப்போம்ப்பா என்றாள். நீங்கள் ஏங்க சும்மா குடஞ்சிக்கிட்டே இருக்கீங்க? அவன் என்ன செஞ்சிகிட்டு இருந்தா என்ன? அந்த ஒன்றும் இல்லாதவன் வீட்டுக்கு இவளை அனுப்பி வைக்க ஏன் இப்படி பறக்கிறீங்க என்று தந்தை மகளின் பேச்சில் இடையிட்டார் சுகன்யா. இத்தனை நாட்கள் ஆகியும் இன்னும் வினோதனை மரியாதையாக அழைக்காத அன்னையை முறைத்தாள் பிரதன்யா. ஆனால் வாயை திறக்கவில்லை அவள். சொன்னதை செய்பவளாக அவரிடம் பேசாமல் தவிர்த்தாள். ஒரு வேலைக்காரனுக்காக என்கிட்ட பேசாமல் இருப்பாளா இவ என்று சுகன்யாவிற்கு இன்னும் தான் கோபம் வந்தது. உனக்கு என்னதான் பிரச்சனை சுகன்? நமக்கு பிடிக்குதோ இல்லையோ கல்யாணம் நடந்துச்சு. நம்ம மகளை வாழ வைக்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுதான் ஆகணும். ஏதாவது பேசி பேசி நம்ம பொண்ணு வாழ்க்கையை இன்னும் சிக்கலாக்கிடாத என்று மனைவியை அடக்கினார் ரவிச்சந்திரன். மகளின் புறம் திரும்பியவர், இதுக்கு மேலேயும் எப்படி பொறுமையாக இருக்கிறது தன்யா? இப்போவே என்ன பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு தனியாக உங்கள் வீட்லேயே இருக்காளான்னு ஆளுங்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைக்காரனை கல்யாணம் முடித்தது தப்புன்னு இப்போ ஃபீல் பண்ணுறா போல இருக்கணும் கேலி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நாம் முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். இன்னைக்கு வினோக்கிட்ட பேசி விசாரி, இல்லைனா வீட்டுக்கு வர சொல்லு, நான் பேசிக்கிறேன் என்றார். ஆளுங்களுக்கு என்ன வேலைப்பா, ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க என்றாள் அலட்சியமாக. அடுத்தவங்க பேச்சுக்காக மட்டும் சொல்லலை, உன் நல்லதுக்காகவும் தான் பேசுகிறேன். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ என்றார் கண்டிப்பான தந்தையாக. சரிப்பா விடுங்க, வினோக்கிட்ட பேசுகிறேன் என்று அந்த பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். தந்தையிடம் சொல்லிவிட்டாலே தவிர உடனே பேசும் எண்ணம் அவளுக்கு இல்லை. வினோதன் என்ன இக்கட்டில் இருக்கிறானோ, தான் பேசப்போய் இன்னும் அவனுக்கு இக்கட்டு உண்டானால் என்ன செய்வது என்று நினைத்தாள். அவள் நினைத்தால் அவன் இப்பொழுது என்ன செய்கிறான் என்ற விவரத்தை அவன் அறியாமலேயே சேகரிக்க முடியும். ஆனாலும் அதை செய்ய நினைக்கவில்லை அவள். அவனுக்கான இடத்தை அவனுக்கு கொடுத்து தள்ளி நின்றாள். சாப்பிட்டு முடித்து வேலைக்கு கிளம்பினாள். ஜீப்பில் செல்லும் பொழுது அவளின் கைபேசி அழைக்க எடுத்து பார்த்தவளின் முகம் மலர்ந்து போனது. வினோதன் அழைத்து கொண்டிருந்தான். எப்படி இருக்கீங்க வினோ? ஆவலாக விசாரித்தாள். அவளின் ஆவலின் அந்த பக்கம் இருந்து வினோதன் ஒரு நொடி அமைதியாகி போனான். லேசாக தொண்டையை செருமிக் கொண்டவன், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று அக்கறையுடன் கேட்டான். என் புருஷன் என்னை எப்போ கூப்பிட வருவார்னு காத்திருக்கேன் என்றாள் மெல்லிய குரலில். மீண்டும் அவனிடம் மௌனம். வேலைக்கு
கிளம்பிட்டீங்களா? ஆமாம், ஜீப்பில் போயிட்டுருக்கேன். என்ன விஷயம் வேணும்? இன்னைக்கு சாயங்காலம் உங்களை கூப்பிட வீட்டுக்கு வரேன் என்றான். வாங்க வினோ என்றாள் மலர்ந்த முகத்துடன். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க? 6 மணிக்கு வர ட்ரை பண்ணுறேன். சரி, நானும் அப்போ வரேன் என்றான். ஓகே வினோ, வாங்க என்றதும் அழைப்பை துண்டித்தான். மாலை அவனிடம் சொன்ன நேரத்திற்கு முன்பே வீட்டிற்கு சென்றாள் பிரதன்யா. வினோதன் பேசியதை தந்தைக்கும் தெரிவித்திருக்க அவரும் மாலை வீட்டிற்கு வந்திருந்தார். சரியாக 6 மணிக்கு அன்னை தங்கையுடன் வீட்டிற்குள் நுழைந்தான் வினோதன். வாங்க வினோ, வாங்க உட்காருங்க. அனைவரையும் வரவேற்றார் ரவிச்சந்திரன். வாங்க என்று பொதுவாக சொல்லிவிட்டு விலகி கொண்டார் சுகன்யா. வாங்க வாங்க. அவர்களின் வருகை சத்தம் கேட்டு மாடியிலிருந்து இறங்கி வந்த பிரதன்யா இயல்பாக வினோதனின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள். அனைவரின் முன் அவள் அப்படி அமர்ந்தது அவனுக்கு தான் சங்கோஜத்தை கொடுத்தது. அவளின் கண்கள் வினோதனை ஆராய்ந்தது. திருமணத்திற்கு மறுநாள் பார்த்ததை விட ஆள் இப்பொழுது இளைத்து போயிருந்தான். கண்களை சுற்றி கருவளையம் விழுந்திருந்தது. முகத்திலும் சோர்வு தெரிய, ஏன் இப்படி இருக்காரு என்பது போல பார்த்தாலும் அனைவரின் முன்பும் ஒன்றும் கேட்கவில்லை அவள். காஃபி கொடுத்து உபசரித்த பிறகு அங்கே சிறிது நேரம் மௌனம் நிலவியது. ஏற்கனவே வினோதன் சொல்லாமல் தங்கள் வீட்டிலிருந்து கிளம்பியதில் ரவிச்சந்திரனிடம் சிறிது உறுத்தல் இருந்தது. அதனால் அவரால் பேச்சை தொடங்க முடியவில்லை. என்னோட மனைவியை என் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகலான்னு வந்தேன் சார். தன் மௌனத்தை கலைத்து ரவிச்சந்திரனிடம் சொன்னான் வினோதன். அது எப்படி இப்போவே உன்னோட அனுப்புறது? முறைன்னு ஒன்று இருக்குல்ல? விரைப்புடன் சொன்னார் சுகன்யா. என்ன முறைன்னு சொல்லுங்க, அதை அப்படியே செய்கிறேன் என்றான். பெருசாக ஒன்றும் இல்லை வினோ, சீர்வரிசையெல்லாம் கொடுத்து நல்ல நேரம் பார்த்து எங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வருவோம் என்றார் ரவிச்சந்திரன். முதல்ல நம்ம கொடுக்குற சீர்வரிசையை வைக்கிறதுக்கு அங்கே இடம் இருக்கான்னு கேளுங்க. சுகன்யா பட்டென்று சொல்லிவிட வினோதனின் முகம் கருத்து போனது. சாந்தி கடுகடுத்த முகத்துடன் அமர்ந்திருந்தாலும் ஒன்றும் பேசவில்லை. அவர் இதுவரை மகன் செய்து வைத்த வேளையில் ஏற்கனவே உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருந்தார். அதனால் நன்றாக வாங்கிக்கொள் என்பது போல வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். இவர்களுடன் ஏன் வந்தோம் என்பது போல ஒடுங்கி போய் அமர்ந்திருந்தாள் ரோகிணி. அம்மா என்று அதட்டலாக அழைத்தாள் பிரதன்யா. பெசாம இரு என்று மனைவியை திட்டிவிட்டு வினோதனை பார்த்தார் ரவிச்சந்திரன். நான் இந்த கல்யாணத்தையே எதிர்பார்க்கல சார். அப்படி இருக்க சீர்வரிசை மட்டும் எப்படி எதிர்பார்ப்பேன்? நடந்த கல்யாணத்துக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் என் மனைவியை முறைப்படி அழைச்சிட்டு போக வந்தேன். அவங்க சொன்னது சரிதான். நீங்கள் கொடுக்குற சீர்வரிசையை வைக்க எங்கள் வீட்டில் இடம் இருக்காது. என் வீட்டுக்கு என் மனைவி மட்டும் வந்தால் போதும், வேற எதுவும் வேண்டாம் என்றான் வினோதன். சாந்தி கடுமையாக மகனை முறைக்க சுகன்யா நொடிந்து கொண்டார். அவனின் முடிவை ஏற்றுக்கொள்ளும் பாவத்துடன் அவனை பார்த்தாள் பிரதன்யா. அதெப்படி எங்கள் பொண்ணுக்கு எதுவுமே கொடுக்காம அனுப்ப முடியும்? ஆட்சேபனை தெரிவித்தார் ரவிச்சந்திரன். அப்பா விடுங்க, வினோவை கட்டாயப்படுத்த வேண்டாம் என்றாள் பிரதன்யா. என்னம்மா நீயும்? அப்பா ப்ளீஸ் என்றதும் அதற்கு மேல் அவரால் பேச முடியவில்லை. அவனுக்கு ஆதரவாக அவளே பேசிவிட சற்று நிம்மதியாக உணர்ந்தான் வினோதன். இப்போ நான் வேற ஒரு வீடு வாடகைக்கு பார்த்துருக்கேன். அந்த வீட்டில் நாளைக்கு பால் காய்ச்சி குடி போகிறோம். நீங்கள் நாளைக்கு காலையில் உங்கள் பொண்ணை முறைப்படி அழைச்சிக்கிட்டு வந்து விடுங்க என்று அழைப்பு விடுத்தான். சிக்கனமாக பேச்சு நடந்து முடிந்தது. வீட்டிற்கு செல்வதற்கு எழுந்தான் வினோதன். அவனுடன் தானும் எழுந்த பிரதன்யாவை பார்த்தவன், இன்னைக்கு வீட்டை பார்க்க உங்களை அழைச்சிக்கிட்டு போகலான்னு நினச்சேன். வர உங்களுக்கு நேரம் இருக்குமா என்று கேட்டான். போலா வினோ என்றாள் உடனே. அவர்களிடம் சொல்லிவிட்டு அவளை அழைத்து கொண்டு குடும்பத்துடன் வெளியேறினான். தாங்கள் வந்த ஆட்டோவில் அன்னையையும் தங்கையையும் ஏற சொன்னவன், நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன் என்றான். பொண்டாட்டி வந்ததும் ஓவராதாண்டா ஆடுற என்று முனகிக்கொண்டே போனார் சாந்தி. நாம் ஸ்கூட்டியிலே போலாமா வினோ? பிரதன்யா கேட்க சம்மதமாக தலையை அசைத்தான். இருவரும் ஸ்கூட்டியில் கிளம்பினார்கள். அவனின் பின்னால் அமர்ந்தவள், ஸோ வேற வீடு பார்க்க தான் நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டீங்க என்று கேட்டாள். ஆமாம் என்றான். பழைய வீட்டை என்ன செஞ்சீங்க? அதை வாடகைக்கு விட்டுட்டு அதில் வந்த அட்வான்ஸை வச்சு புது வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன் என்றான். அந்த பணம் எவ்வளோ வந்திருக்கும்? அதுவே புது வீட்டுக்கு சரியாக போயிருக்குமா
என்ற யோசனையுடன் அவனுடன் சென்றாள் பிரதன்யா. அவன் அழைத்து சென்ற வீட்டை பார்த்ததும் இன்னும் அவளின் யோசனை அதிகமானது. அந்த ஏரியா சற்று அவுட்டர் ஏரியாவாக தான் இருந்தது. ஆனால் அவன் அழைத்து சென்ற வீடு தனி வீடாக இருந்தது. மாலை மயக்கிய நேரம். தெருவிளக்குகள் எரிய ஆரம்பித்திருந்தன. சுற்றுப்புறத்தை ஆராய்ந்து கொண்டே அவன் திறந்துவிட்ட வீட்டினுள் நுழைந்தாள். உள்ளே நுழைந்ததும் வீட்டை சுற்றி பார்க்காமல், வினோ நில்லுங்க என்று அவன் கையை பிடித்து நிறுத்தினாள். அவனை எதிரே நிறுத்தி தலை முதல் கால் வரை ஆராய்ந்தாள். முன்னாடியே கேட்க நினச்சேன், இந்த 3 வாரத்தில் பாதி ஆளாக ஆயிட்டீங்க. ஏன் வினோ இப்படி? இந்த வீட்டை வாடகைக்கு பிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? அதான் இப்படி ஆயிட்டீங்களா? வருத்தத்துடன் கேட்டாள். கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் என்றான் மழுப்பலாக. எது, இப்படி இழைச்சி போயிருக்கிறது தான் நல்லா இருக்கிறதா? எனக்காக ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? நான் உங்கள் பழைய வீட்டிலேயே இருந்திருப்பேனே. அது ரொம்ப கஷ்டம். சரி, அதை விடுங்க, வாங்க வீட்டை பார்க்கலாம் என்றவன் நிற்காமல் வீட்டின் அனைத்து விளக்குகளையும் போட்டு விட்டான். இங்கே கிச்சன் இருக்குது, அது பக்கத்திலே சின்ன ஸ்டோர் ரூம், இந்த பக்கம் அட்டாச்டு பாத்ரூமோட ஒரு பெட்ரூம் இருக்குது, இதில் அம்மாவும் ரோகிணியும் இருப்பாங்க என்று காட்டியவன் வரவேற்பறையை ஒட்டி இருந்த படிக்கட்டை காட்டி, மேலே ஒரு ரூம் இருக்குது, அதை பார்க்கலாம் வாங்க என்று அழைத்து போனான். படிக்கட்டு சிறிதாக இருந்தது. அதனால் ஒருவர் பின் ஒருவராக மேலே ஏறினர். மேலேயும் விளக்கை போட்டவன் அங்கிருந்த அறைக்கு அழைத்து போனான். சிறிய வராண்டா, அதை ஒட்டிய பெட்ரூம் இருந்தது. கீழே இருந்ததை விட சற்று பெரிய ரூம்தான். பெட்ரூமிற்கு வெளியே சற்று தள்ளி மொட்டை மாடிக்கு செல்லும் படிக்கட்டு இருந்தது. அனைத்தையும் அமைதியாக பார்த்தாள். அவள் ஒன்றும் பேசாமல் இருக்கவும் அவள் முகத்தை பார்த்தான் வினோதன். அதை உணர்ந்தாலும் தன் அமைதியை கைவிடவில்லை அவள். வீடு பிடிக்கலையா மேடம் என்று தயக்கத்துடன் கேட்டான். மீண்டும் ஒட்டிக்கொண்ட மேடத்தில் உஷ்ணத்துடன் அவனை பார்த்தாள். அதை உணராமல், பிடிக்கலன்னா சொல்லுங்க, வேற வீடு ஏதாவது பார்க்கலாம் என்றான். வினோ ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு என்றாள் உடைந்து போன குரலில். மேடம் புரியாமல் அழைத்தான். இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளோ இருக்கும்னு என்னால் கெஸ் பண்ண முடியும் வினோ. பழைய வீட்டு அட்வான்ஸ் எல்லாம் எந்த மூளைக்கு? மீதி பணத்தை எப்படி கொடுத்தீங்க? வாடகையை எப்படி சமாளிக்க முடியும்? என்னால் உங்களுக்கு எவ்வளோ செலவுன்னு நினைக்கும் போது இந்த வீட்டை பார்த்து என்னால் ஒரேடியாக சந்தோஷப்பட முடியல வினோ. உங்கள் கஷ்டம் மட்டும்தான் கண்ணில் தெரியுது என்றவள் அப்படியே மொட்டை மாடிக்கு செல்லும் படிக்கட்டில் தளர்ந்து அமர்ந்து கொண்டாள். அவளுக்கு கீழ்ப்படிக்கட்டில் அமர்ந்தவன், நீங்கள் இவ்வளோ வருத்தப்பட தேவையே இல்லை. பழைய வீட்டை விட இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் அதிகம்தான். ஆனால் என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தது, அதை வச்சு சமாளிச்சிட்டேன். வாடகையும் பிரச்சனை இல்லை. அந்த வீட்டு வாடகை கூட கொஞ்சம் கூட போட்டால் இந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்துடலாம். அதுவும் இந்த வீடு கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறதுனால வாடகை கொஞ்சம் கம்மி தான். அதனால் சமாளிச்சிட்டேன் என்றான். வீட்டு வாடகை மட்டும் இல்லை, கடை வாடகையும் கொடுக்கணுமே வினோ. அப்புறம் வீட்டு செலவெல்லாம் இருக்குது என்றாள். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மெக்கானிக் ஷெட்டை திறந்துட்டேன். முதல் 1 வாரம் டல்லாக போனாலும் அப்புறம் ஆளுங்க சிலர் நம்ம கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதிலிருந்து பணம் வரும். அதை தவிர நைட் ஷிஃப்ட்டுக்கு ஒரு ட்ராவல்ஸில் டாக்ஸி ஓட்ட போகிறேன், அந்த பணமும் வரும். அதனால் சமாளிச்சிடலாம் என்றான் சாதாரணமாக. பகலில் மெக்கானிக் ஷெட்டு, நைட்டு டாக்ஸி. அப்போ எப்போ தூங்குவீங்க? இப்படி நைட்டு கூட தூங்காமல் இருந்து தான் இப்படி இழைச்சிட்டிங்களா? என்ன வினோ இது என்றாள் இயலாமையுடன். காலையில் 4 மணி வரைக்கும் தான் டாக்ஸி ஓட்டுவேன். வீட்டுக்கு வந்தால் 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு அப்புறம்தான் ஷெட்டுக்கு போவேன். மத்தியானம் கொஞ்ச நேரம் கடையில் தூங்கிடுவேன். அதனால் என் தூக்கத்துக்கு ஒரு குறையும் இல்லை என்று சமாதானம் செய்தான். அவன் என்னதான் சமாதானம் செய்தாலும் அவளால் அவன் கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன்னால் தானே என்று குற்ற உணர்ச்சி அவளை உறுத்தியது. எனக்கு உழைக்கிறது ஒரு கஷ்டமும் இல்லை மேடம், நீங்கள் இவ்வளோ கவலைப்படவே தேவையில்லை என்றான். நீங்கள் என்னதான் சொன்னாலும் என் மனசு ஆற மாட்டேங்குது வினோ என்றவள் கண்கள் லேசாக கலங்கி இருந்தது. மேடம் தவிப்புடன் அழைத்தான். என்றாள் சலிப்பாக. அவளின் கையை மெல்ல தயக்கத்துடன் பற்றினான் வினோதன். உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி வருத்தப்பட வச்சிட்டேன், சாரி என்றான்.
என்கிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்ட சொல்லுவீங்க? முறைத்து கொண்டு கேட்டாள். கண்களில் நீர் பளபளக்க அவள் முறைத்தது ஏனோ ரசிக்கத்தான் தோன்றியது. மெல்லிய சிரிப்புடன், அதென்னவோ மேடம், உங்ககிட்ட மட்டும் என்னால் மறைச்சு பேச முடியல என்றான். பொய் சொல்லாதீங்க. நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்து சொல்லாமல் வந்த காரணத்தை இன்னும் சொல்லலை என்றாள் முறைப்புடன். அது 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 வேற. அசடு வழிந்து தடுமாறினான். நீங்கள் இன்னும் இந்த வீடு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லலையே என்று பேச்சை மாற்றினான். உங்கள் உழைப்பின் பிரதிபலிப்பு இந்த வீட்டில் இருக்கு வினோ. எப்படி என்னால் பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? வீடு நல்லா இருக்கு என்றாள் மனப்பூர்வமாக. நிம்மதியுடன் சிரித்தான் வினோதன். அத்தியாயம் 20. காலை 6 மணிக்கெல்லாம் அன்னை தந்தையுடன் வினோதன் பிடித்திருந்த வாடகை வீட்டிற்கு வந்து விட்டாள் பிரதன்யா. 6:30 மணிக்கு பால் காய்ச்சுவதாக இருந்தனர். காலை 5 மணிக்கெல்லாம் தயார் செய்ய ஆரம்பித்திருந்தான் வினோதன். மகன் மேலிருந்த கோபத்தில் சாந்தி எதிலும் கலந்து கொள்ளவில்லை. இரவே அனைத்து சாமான்களும் அந்த வீட்டிலிருந்து இந்த வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. சில பொருட்களை இரவே ஒதுக்கியும் வைத்திருந்தான். ஒற்றை ஆளாக அனைத்தையும் தானே பார்த்து கொண்டான். அன்னையின் கோபம் எல்லாம் அவனை பாதிக்கவே இல்லை. ரோகிணி இரவில் முழித்திருக்க வேண்டாம் என்று அவளையும் வேலை வாங்கவில்லை அவன். காலையில் வந்து இறங்கியவளை தானே வாசலுக்கு வந்து வரவேற்றான் வினோதன். ரோகிணிமா, அதை எடுத்துட்டு வாடா என்று தங்கையை பணிய ஆரத்தி தட்டுடன் வந்தாள் ரோகிணி. அன்னிக்கு எடு என்றான். நீங்களும் கூட நில்லுங்க வினோ என்றழைத்தாள் பிரதன்யா. நான் எதுக்கு என்று மறுத்தவனை விடாமல் தன்னுடன் நிற்க வைத்தாள். மலர்ந்த முகத்துடன் அண்ணனுக்கும் அன்னிக்கும் ஆரத்தி சுற்றினாள் ரோகிணி. முறைப்படி ஆரத்தி எடுத்து மகளை வரவேற்றதில் குளிர்ந்து போனார் ரவிச்சந்திரன். சுகன்யா எதிலும் பட்டுக்கொள்ளாமல் வீட்டை நோட்டம் விட்டு கொண்டிருந்தார். சாந்தியோ அந்த வீட்டிற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாதவர் போல கடனே என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அனைவரும் உள்ளே வர, உட்காருங்க என்று பிளாஸ்டிக் இருக்கைகளை காட்டினான். ரவிச்சந்திரனும் சுகன்யாவும் அமர, பால் காய்ச்ச வாங்க என்று பிரதன்யாவை சமையல் அறைக்குள் அழைத்து போனான். அத்தை தான் பெரியவங்க, அவங்க செய்யட்டும் என்றாள். இல்லை, இருக்கட்டும், நீங்களே செய்யுங்க என்றான் முடிவாக. மாமியார் என்ன நினைப்பாரோ என்று பிரதன்யா சாந்தியை பார்க்க, உனக்காக தானம்மா செய்கிறான், நீயே செய்ய என்றார் பட்டுக்கொள்ளாமல். அவர் சாதாரணமாக சொல்வது போல் இருந்தாலும் அவரின் பேச்சில் இருந்த பேதத்தை புரிந்து கொண்டாள் பிரதன்யா. கேள்வியுடன் அவரின் மேல் அவளின் பார்வை பதிந்தது. நீங்களே காய்ச்சுங்க வாங்க. அவளை மேலே யோசிக்க விடாமல் அழைத்தான் வினோதன். பிரதன்யா பாலை காய்ச்சி முடித்து சாமி படத்தின் முன் வைத்து கும்பிட்டு விட்டு அனைவருக்கும் ஊற்றிக் கொடுத்தாள். பாலை குடித்து முடித்ததும், அப்பா அம்மாக்கு வீட்டை சுத்தி காட்டுங்க என்றான் வினோதன். இருவரையும் அழைத்து காட்டினாள். ஆமாம், இது பெரிய அரண்மனை, இதை சுத்தி பார்த்துட்டாலும் என்று நொடிந்து கொண்டே சென்றார் சுகன்யா. நீ பேசாம இருக்க மாட்டியா சுகன்? ரவிச்சந்திரன் கடிந்து கொள்ள, பின்ன என்னங்க, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடுச்சு, இதை என்ன சுத்தி பார்க்க என்றார். ஆம், தனி வீடாக இருந்தாலும் அது சிறிய வீடுதான். சிறிய சிறிய அறைகளாக வைத்து ஒடுக்கமாக கட்டப்பட்டிருந்தது. ஆனாலும் மேலே ஒரு தனி அறை உண்டு என்பதற்காகவே அந்த வீட்டை பிடித்திருந்தான் வினோதன். அவனின் நிலைக்கு அது பெரிய வீடுதான். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில்தான் சுகன்யா இல்லை. வீட்டை பார்த்துவிட்டு சிறிது நேரம் அங்கே இருந்துவிட்டு ரவிச்சந்திரனும் சுகன்யாவும் கிளம்பிவிட்டனர். பிரதன்யாவின் 3 பெரிய பெட்டிகளை மேல் அறையில் சென்று வைத்துவிட்டு வந்தான் வினோதன். என்ன ரோகிணி, அமைதியா இருக்க, என்கிட்ட பேச மாட்டியா என்று ரோகிணியிடம் பேச்சு கொடுக்க தொடங்கினாள் பிரதன்யா. அப்படியெல்லாம் இல்லை என்று தடுமாற்றத்துடன் பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள் ரோகிணி. உன்னை பற்றி உங்கள் அண்ணன் நிறைய சொல்லியிருக்காரு. நல்ல படிப்பியாமே, நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கணும், சரியா என்றாள். சரி என்றாள். என்கிட்ட என்ன தயக்கம், அண்ணின்னு தயங்காம பேசு என்று பிரதன்யா சொல்லிக் கொண்டிருக்க ரோகிணியின் உதடுகளில் மெல்லிய புன்னகை வந்து அமர்ந்து கொண்டது. சம்மதமாக வேகமாக தலையை அசைத்தாள். உங்க பெட்டியெல்லாம் மேலே வச்சுட்டேன். துணி வைக்க சாயந்தரம் பீரோ வந்துடும், அதுக்கு பிறகு அடுக்கி வச்சுக்கலாம். நான் இப்போ மெக்கானிக் ஷெட்டுக்கு போகிறேன். நீங்கள் இன்னைக்கு வேலைக்கு போகிறீங்களா என்று கேட்டான் வினோதன். இல்லை வினோ, இன்னைக்கு லீவ் போட்டிருக்கேன்.
நீங்களும் இன்னைக்கு வீட்டில் இருக்கலாமே, இன்னும் நிறைய பொருள் ஒதுக்காமல் இருக்கே என்றாள். இல்லை, அதை அப்புறம் ஈவினிங் வந்து செஞ்சுக்கிறேன். கடையை திறந்து கொஞ்ச நாள்லேயே மூடுறது நல்லா இருக்காது. இப்போ தான் கஸ்டமரும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஓகே, போயிட்டு வாங்க, நான் வீட்டை ஒதுக்கி வைக்கிறேன். இல்லை வேண்டாம், நான் வந்து செஞ்சுக்கிறேன். நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். அவர்கள் பேசும்போது ரோகிணி தனக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்றுவிட கடுகடுத்த முகத்துடன் சமையல் அறைக்குள் இருந்தார் சாந்தி. தன் திட்டம் அனைத்தையும் மகன் பாழாக்கிவிட்டானே என்று வைத்தெரிச்சல் அவரிடம். மகனை வீட்டோடு மாப்பிள்ளையாக அனுப்பி வைத்து தானும் அதிலிருந்து ஆதாயம் தேட நினைக்க, அவனோ மனைவியின் வசதிக்காக தனியாக வீடு பிடித்தது மட்டும் இல்லாமல் சீர்வரிசையும் எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் என்ற கோபத்தில் இருந்தார். அதுவும் இந்த வீட்டை பிடிக்க அவன் செலவழித்த பணம் அவரின் எரிச்சலை கூட்டியிருந்தது. மருமகளின் மூலம் வரவு வரும் என்று அவர் கண்ட கனவெல்லாம் மகன் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டானே என்ற கோபம் அவருக்குள் கனன்று கொண்டிருந்தது. அந்த கோபத்துடன் சமையல் அறையில் உருட்டி கொண்டிருந்தார். அந்த சத்தம் கேட்டு பிரதன்யா உள்ளே செல்ல அவரின் கை சத்தத்தை தன்னை போல் குறைத்தது. என்னாத்த, நான் எதுவும் ஹெல்ப் செய்யவா என்று கேட்டாள். வேண்டாமா, நீ போய் ரெஸ்ட் எடு என்றார் அக்கறையாக. தன் கோபத்தை மகனிடம் காட்ட முடிந்த அவரால் மருமகளிடம் காட்ட முடியவில்லை. அவளை பகைத்து கொள்ள விரும்பவில்லை அவர். இனி மகன் வழியாக ஒன்றும் ஆகாது, மருமகள் வழியாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டார். அதோடு அவள் போலீஸ்காரி என்பதால் அடக்கி வாசிக்க நினைத்தார். சரி அத்த, அப்போ நான் ஹாலில் ஒதுக்கி வைக்கிறேன் என்று வேலையை பார்க்க சென்றாள். அன்று மாலை வினோதன் வீட்டிற்கு வரும் முன் அவளின் தந்தையிடமிருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. என்னம்மா, வினோ இப்படி செஞ்சிட்ருக்காரு என்று எடுத்ததுமே கேட்க அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னப்பா, என்ன செஞ்சாரு? நாம கொடுத்த பழைய பைக்கை வீட்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிருக்காரு. இது இங்கே சும்மா தானே நிற்குது. எடுத்துட்டு போங்கன்னு உங்கள் அம்மா சொன்னதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஓ சரிப்பா, நான் வினோ கிட்ட கேட்குறேன் என்று அழைப்பை துண்டித்தாள். சற்று நேரம் சென்று சோர்ந்த நடையுடன் வீட்டிற்குள் வந்து சேர்ந்தான் வினோதன். அவனின் சோர்வே நடந்தே வந்திருக்கிறான் என்பதை எடுத்துரைத்தது. அவனை அப்படி பார்க்க முடியாமல் வேகமாக மாடியேறி விட்டாள். வீட்டில் பொருட்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை கண்ட வினோதன் தங்கையை அழைத்து விசாரித்தான். நான் ஸ்கூலுக்கு போயிட்டேனே அண்ணா, அம்மாவும் அண்ணியும் தான் ஒதுங்க வச்சிருப்பாங்க போல என்றாள். வேகமாக மாடி ஏறினான். அறைக்குள் இருந்த கட்டிலில் அமர்ந்திருந்தவளிடம் போனவன், நான் தான் வந்து ஒதுங்க வைக்கிறேன்னு சொன்னல மேடம், அப்புறம் ஏன் நீங்க செஞ்சீங்க என்றான். அவனை உறுத்து பார்த்தவள், இனி இது என் வீடும் தான் வினோ, என் வீட்டு வேலையை பார்க்க எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க நினச்சா நீங்க என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா என்றாள். என்கிட்ட என்ன கேட்கணும்? பைக்கை ஏன் வீட்டில் விட்டுட்டு வந்தீங்க? அது நான் அங்கே டிரைவராக வேலை பார்த்தபோது தான் நான் சரியாக நேரத்துக்கு வேலைக்கு வர்றதுக்காக கொடுத்த பைக் அது. அதை நான் வேலையை விட்டு வந்தப்போவே கொண்டு வந்து விட்டு இருக்கணும். ஆனால் அந்த வண்டியில் கொஞ்சம் ரிப்பேர் வேலை இருந்தது. ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கலன்னு கடையில் நிறுத்தி வச்சுருந்தேன். இப்போ தான் கிடச்சிது. அதான் வண்டியை சரி பார்த்துட்டு போய் விட்டுட்டு வர்றேன் என்றான். இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ நல்லவராக இருக்க வேண்டாம் வினோ. வேலைக்காக மட்டும் அந்த வண்டியை கொடுக்கல. அப்படி சொன்னாதான் நீங்கள் வாங்கிப்பீங்கன்னு தான் நான் அப்படி சொல்லி கொடுத்தேன். அந்த வண்டிக்கு வேலையே இல்லாமல் வீட்டில் சும்மா தான் இருக்குது. இப்போ என்னன்னா அங்கே நிறுத்திட்டு நடந்தே வந்திருக்கீங்க. உங்களை என்ன தான் செய்யறது? இனாமாக வர்றது எனக்கு வேண்டாம் மேடம் என்றான் உறுதியாக. இப்படி சொல்பவனிடம் என்ன பேசுவது என்று அவளுக்கு தெரியவில்லை. அப்போ நாளையிலேருந்து என் ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு போங்க, அப்பாவை இங்கே கொண்டு வந்து விட சொல்கிறேன். இல்லை மேடம், உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு நடந்து பழக்கம்தான். வினோ என்று அழுத்தி அழைத்தவள், நீங்கள் இப்படி நடந்து சோர்வாக வர்றதை பார்க்க கஷ்டமாக இருக்கு வினோ, சொன்னா கேளுங்க என்றாள் வருத்தமாக. அவன் மீண்டும் மறுக்க வர அவனை மறுக்க விடாமல் பேசியே சம்மதிக்க வைத்தாள். அவன் பைக்கையும் விட்டுவிட்டு வர இன்னும் கொதித்து போனார் சாந்தி. மகனை தனியாக பிடித்து காய்ச்ச நேரம் பார்த்து கொண்டிருக்க அவனோ அகப்படவில்லை. பிரதன்யாவிடம் பேசிவிட்டு இன்னும் சற்று வீட்டு பொருட்களை அடுக்கி வைக்க உதவி செய்து அனைத்து வேலைகளையும் முடித்தான். இன்னும் என் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் எடுத்து வைக்கணும் வினோ, ஈவினிங் பீரோ வரும்னு சொன்னீங்க என்று கேட்டாள். அது காலையில் வந்துடும் மேடம் என்றான் தயக்கமாக.
அவனின் தயக்கம் அவளுக்கு எதையோ எடுத்து சொல்லியது. ஆனாலும் ஒன்றும் கேட்காமல் விட்டாள். ஒரு பைக்கை ரிப்பேர் பார்த்த பணம் இன்று மாலையில் வரும். அதை வைத்து பீரோ வாங்கிவிடலாம் என்ற எண்ணம் நிறைவேறவில்லை. நாளை வந்து பைக்கை எடுத்துக்கொள்வதாக அந்த கஸ்டமர் சொல்லிவிட பணம் இல்லாமல் என்ன செய்வது என்று யோசனையுடன் தான் வீடு வந்து சேர்ந்திருந்தான். அதனால் அன்று விடுமுறை எடுக்காமல் இரவு டாக்ஸி ஓட்டமும் கிளம்பிவிட்டான். காலை 4 மணிக்குதான் வந்தான். வந்தவன் பிரதன்யா படுத்திருந்த அறைக்குள் செல்லாமல் மாடியில் இருந்த வராண்டாவில் படுத்துக்கொண்டான். காலை விடிந்த பிறகு எழுந்து வந்து பார்த்த பிரதன்யாவிற்கு வெறும் தரையில் கையும் காலையும் குறுக்கி கொண்டிருந்தவனை பார்த்து மனம் வலித்தது. அவன் வருவான் என்று கதவை லேசாக திறந்தே வைத்திருந்தாள். ஆனாலும் அவன் உள்ளே வராமல் வெளியே படுத்திருந்தது ஏன் என்று தெரியவில்லை. எழும்பி அறைக்குள் படுக்க சொல்வோமா என்று யோசித்தாள். ஆனால் எவ்வளவு நேரம் சென்று வந்து படுத்தானோ. இப்போது அசந்து உறங்கிக் கொண்டிருந்தவனின் உறக்கத்தை கலைக்க மனதில்லை. அவன் இரவும் வேலைக்கு கிளம்பியது அவளுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் சொன்னாலும் கேட்க மாட்டான் என்று புரிந்துவிட விட்டுவிட்டாள். ஒரே நாளில் அவனை இழுத்து பிடிக்கவும் அவளுக்கு சங்கடமாக இருந்தது. 7 மணி வரை அசந்து உறங்கிக் கொண்டிருந்த வினோதனின் செவிகளில் ஏதோ சத்தம் கேட்க விழிகளை திறந்தான். கீழே இருந்துதான் சத்தம் வந்து கொண்டிருக்க என்ன சத்தம் என்று புரியாமல் இறங்கி வந்தான். அங்கே கட்டில், பீரோ, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இன்னும் பாத்திரங்கள் என்று எல்லாம் வரவேற்பறை முழுவதும் நிரம்பியதை பார்த்து படிக்கட்டிலேயே அசையாமல் நின்று விட்டான். வாங்க வினோ, இதையெல்லாம் எங்கெங்க வைக்கணும்னு பார்த்து சொல்லுங்க, ஆளுங்க வச்சுட்டு போயிடுவாங்க என்று அழைத்தாள் பிரதன்யா. என்ன இதெல்லாம் என்பது போல அவனின் பார்வை அவளை கூர்ந்தது. எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டாங்க தன்யா, வண்டிக்கு காசு கொடுத்து அனுப்பிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அப்பொழுது ரவிச்சந்திரன் வீட்டிற்குள் வர, என்ன சார் இது, நான் தான் எதுவும் வேண்டான்னு சொன்னேனே என்று அவரிடமே நேரடியாக கேட்டான். தன்யா தான் கொண்டு வர சொன்னாவினோ, அவகிட்ட பேசிக்கோங்க என்று அவர் பேச்சை முடித்து கொள்ள அவனின் பார்வை அவளின் புறம் திரும்பியது. சரிம்மா, நான் கிளம்புறேன், வரேன் வினோ, பார்த்துக்கோங்க என்று ரவிச்சந்திரன் கிளம்பவும், கொஞ்சம் மேலே வாங்க என்று அவளை அழைத்து சென்றான். என்னங்க இதெல்லாம், நான் தான் சீர்வரிசை எதுவும் வேண்டான்னு சொன்னேனே, அப்புறம் ஏன் உங்கள் அப்பாவை கொண்டு வர சொன்னீங்க என்று கேட்டான். முதல்ல உங்களை திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்த வேண்டான்னு தான் நீங்கள் வேண்டான்னு சொன்னதும் சரின்னு சொன்ன வினோ. ஆனால் அப்படி சொன்னது தப்புன்னு புரிஞ்ச பிறகு நான் அமைதியாக இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இப்போ தப்புன்னு புரிகிற அளவுக்கு என்ன நடந்தது? இது எல்லாம் என் கௌரவத்துக்காக வினோ, அவ்வளவுதான், வேற காரணம் என்கிட்ட கேட்காதீங்க என்றாள். அவள் முகம் இறுகி இருக்க என்ன ஆனது என்று புரியாமல் பார்த்தான். அவள் வேறு பேசாமல் கீழே இறங்கி சென்றுவிட தானும் சென்றான். கீழே சாந்தி வாயெல்லாம் பல்லாக பொருட்களை இறக்க வந்தவர்களை வேலை வாங்கி கொண்டிருந்தார். இந்த வாஷிங் மிஷினை இங்கே வைப்பா, அந்த பீரோவை மாடியில் வச்சிடு, இந்த பாத்திரம்லாம் இங்கே அடுக்கி வை என்று ஏவி கொண்டிருக்க அவரை வெறித்து பார்த்து கொண்டிருந்த பிரதன்யாவை கண்டவன் இதற்கு காரணம் அன்னைதானோ என்ற சந்தேகம் வந்தது அவனுக்கு. பிரதன்யாவிற்கு இரவு நடந்தது ஞாபகத்தில் வந்தது. இரவு தாகமாக இருக்க தண்ணி எடுக்க கீழே வந்தபோது சாந்தி மகளிடம் புலம்பிக் கொண்டிருந்தது அவளின் காதில் விழுந்தது. உன் அண்ணனை பாருடி, பொண்டாட்டி வந்ததும் ஓடி ஓடி புது வீடு பார்த்து கூட்டிக்கிட்டு வரான். அவகிட்ட இருந்து ஒரு பைசா வாங்கக்கூடாதுன்னு பகலும் ராத்திரியும் மாடா உழைக்கிறான். அவ ஒரு பீரோ கூட கொண்டு வராம கையை வீசிக்கிட்டு வர்றா. அதையும் இவன் வாங்கி கொடுக்க துடிக்கிறான். அவன் கையில் பீரோ வாங்க காசே இருக்காது, அதுக்கும் சேர்த்து இன்னைக்கு உழைச்சிட்டு வருவான் பாரு. பேரு தான் பெரிய ஜவுளிக்கடை வீட்டு பொண்ணு, ஆனால் ஒரு பொருள் கொண்டு வரல. சாதாரண வீட்டில் ஒரு பொண்ணை பார்த்து உன் அண்ணனுக்கு கட்டி வச்சிருந்தாலும் பீரோ கட்டில்னு கொண்டு வந்திருப்பா. ஆனால் இவ அன்னாடங்காட்சியை விட மோசமாக வந்து இறங்கியிருக்கா. வெறும் பையமாவ. ச்சே, நல்லா ஏமாந்துட்டோண்டி. நான் என்னென்ன கனவு கண்டேன். ஆனால் இப்போ என்று அவர் புலம்பிக்கொண்டே சென்றார். அம்மா, எனக்கு தூக்கம் வருதுமா, சும்மா புலம்பாம தூங்குமா என்று ரோகிணி தூக்க கலக்கத்தில் சினுங்கிக் கொண்டிருந்தாள். அதற்கு மேல் அங்கே நிற்காமல் மாடி ஏறி சென்றாள் பிரதன்யா. பகல் முழுவதும் சாந்தி உர்ரு என்று இருந்ததன் காரணம் இப்பொழுது புரிய இரவே தந்தைக்கு அழைத்து காலையில் தனக்கு வாங்கிய பொருட்களை கொண்டு வந்து இறக்க சொல்லியிருந்தாள். அம்மா, நீங்க வருத்தப்படுறது போல பேசிட்டாங்களா மேடம் என்று அவளின் பின் நின்று மெல்லிய குரலில் கேட்டான் வினோதன்.
அவள் திரும்பி அவன் முகம் பார்த்தாள். நான் போய் என்னன்னு கேட்குறேன் என்று வினோதன் தன் அன்னையை நோக்கி செல்ல அவனின் கையை பிடித்து நிறுத்தினாள். அவங்க எதிர்பார்ப்ப தப்பு சொல்ல முடியாது வினோ. இப்போ என்னோட அப்பாவுக்கும் தான் மகளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டோன்னு திருப்தி கிடைச்சிருக்கும். பெரியவங்களுக்காக நாம் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதுல தப்பில்லை என்றாள். ஆனா என்று அவன் மறுக்க வர, எனக்காக வினோ ப்ளீஸ், அத்தைக்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் என்று சொல்லிவிட அவனால் மேற்கொண்டு பேச முடியவில்லை. ஆனாலும் அவனுக்கு எதிலோ தோற்றுப்போன உணர்வு.